போடா போட்ட வணக்கம், வெல்கம் பேக் டு பிஆர் கேமர்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னடா இவன் பத சொதன்னு வருவான்னு நினச்சிங்க, பார்த்தா கும்முன்னு வந்து நிற்கிறானே அப்படின்றீங்களா? அப்படி தாண்டா அடிப்பே. டே இதெல்லாம் கொடுக்குறது ஒரு பரட்டில் காவடி. காவடி சரி, இன்னொரு 88+ ரெடி ஆகிக்குதுங்க. இன்றைக்கி வந்து வச்சு செதுக்கிற ப்ரூஃபில் அவனே ஜூஸ் போயிடுவான் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ப்ரூஃப் நீங்கள் பார்த்துக்குங்க சார். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வந்துட்டு நம்ம பூயா ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்லேருந்து நம்மளை வச்சு தலைவரை வச்சு செஞ்சு விட்டாங்க. நீங்களே போய் ஃபேஸ்புக்கில் போய் அடிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தெரியும்ல. ப்ரூஃப் வந்து நம்பர் 1 நான் தான் போய் சொல்கிறேன்ல, நான் தான் எடிட் பண்ணி போடுறேன்ல. டே நீ தான் எடிட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ ப்ரூஃப் காட்டுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து உங்கள் ஆள் பிளாக் அண்ட் அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கு மேலே இதுவும் நம்பலையா நீங்கள், டிஜிபி பீஸ்ட் அவர் அக்கௌண்ட்டு இன்றைக்கி சஸ்பெண்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அக்கௌண்ட்டு இந்த ஸ்ட்ரீமர்ஸ் பேட்டில் போய் விளாண்டு ஹேக் யூஸ் பண்ண அக்கௌண்ட்டு எல்லாமே பேண்டுங்க இன்றைக்கி. அதோட அஃபிஷியலாக ஒரு இது சார்ட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த சார்ட்டுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் இதுதான். பூயா ஆப்பில் வச்சு நம்ம ஆயா ஓட விட்டாங்க ஃபஸ்ட்டு. என்ன கோத்தா புண்டமனை உனையெல்லாம் விரிச்சு போட்டு ஓத்தா ஓடுது இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இன்றைக்கி பாரு உனக்கு காமெடி தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு தலைவரோட இன்கமில் இப்போ என் ஜுன்னியை வச்சுட்டேன். ஜுன்னியை விட்டு 2 ஆட்டிவிட்டேன். இப்போ 2 சப்புறியா எங்கள் ஓத்தா அளக்க நான் சொல்கிறது தான் போயினா அவங்க எதுக்குடா போய் சொல்ல போகிறாங்க. எங்கள் ஓத்தா புண்டை அவங்க ஆப் நடத்துகிறாங்க. எங்கள் ஒப்பான் கூதிமனை உன்னெல்லாம் வாயில் ஓப்பமானு மட்டும் தான் சொன்னோம். இப்போ உங்கள் ஒப்பான் கூதிமனைன்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த ப்ரூஃப் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் வாலண்டியர் குரூப் இருக்கும். அந்த குரூப்லேருந்து நம்ம வைபவ் முந்திரா சார், அவர் யாருன்னா நம்ம கேம் மாஸ்டர் பொசிஷனில் இருக்கார்ல, ஜிஎம் அந்த பொசிஷனில் இருக்கிறவர். அவர் வந்து நம்ம தலைவரை போட்டு வெளில போட சுத்தா அப்படின்னு சொப்புன்னு ஒரு டேப்பிங் அவரே அடிச்சு விட்டு வெளில எத்தி விட்டுருக்காப்புல. அதான் வேறு லெவலில் இருக்குதுல்ல. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சா. சரி, எதுக்கு தள்ளணும், எதுக்கு குரூப் விட்டு தள்ளணும்? தலைவர் இப்போ ஒரு பை சார்ட்டு போட்டு காமிச்சார்ல, அது என்னது, நம்ம போலி டாக்டர் ஆர்மி தான் பெரிய ஆர்மி, நிறைய ஓட்டு விழுந்திருக்கு, ஏசியா கப் அப்படி டோர்னமெண்ட் இப்படின்னா, அந்த டோர்னமெண்ட்டில் டாப் அடிச்சுட்டு உள்ள ஒரு சுன்னி ஆக்கர் அப்படின்ட்டாய. ஸோ அந்த நியூஸு கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே தெரிய வரும். அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஓக்க கூட போக முடியாது அப்படின்ட்டு ஊமை தான் போக முடியும். எங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா இப்போ வாங்க மரணமான கொசு மண்டை கூதி மண்டைன்னு பேசிக்கிறப்பா, மெண்டல் தலி மாரி பேசிக்க வேறு லெவல். என்னோட அச்சீவ்மெண்ட் இன்றைக்கி வேறு லெவல்ப்பா. உன்னை குரூப்லேருந்து தூக்கியாச்சு, எஃப்எஃப் பார்ட்னர்ஷிப்லேருந்து உன்னை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்லேருந்து அடித்து தூக்கிட்டாங்க, பூயா ஆப்லேருந்து அடித்து தூக்கிட்டாங்க. நான் எதுக்கு ப்ரூஃப் போடணும், அவங்களே ப்ரூஃப் போட்டுக்கிருக்காங்க, உனக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிருக்காங்க கிட்டே. சரி, அதே தவிர இன்றைக்கி ப்ரூஃப் கேளுங்க நீங்கள். ஸோ இதான் நான் சொன்ன அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்திருக்கு. யாரெல்லாம் இது ஸ்டீமர்ஸ் பேட்டில் வந்துட்டு இது ஆயிருக்காங்கன்னு. நம்ம டிஜிபி பீஸ்ட் அக்கௌண்ட்டும் ஹேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் வாயாலேயே கேளுங்க, நான் ஒன்றும் சொல்ல வரும்ல. டிஜிபி சேடி டிஜிபி பீஸ்ட் பேசுனாங்க இன்றைக்கி, கேளுங்க. என்னன்னா ஸ்டீமர்ஸ் பேட்டில் வந்துட்டு 5 பேர் கொடுத்துருந்தோம் ப்ரோ, டிஜிபிலேருந்து. ஓகே. பீஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டாக கொடுத்துருக்கு. பீஸ்ட் எந்த மேட்சும் இல்லை. ஓகே. நம்ம ஆளுக்கு 4 பேருமே ஹேக் யூஸ் பண்ணி விளையாண்டுருக்கானுங்க. 4 பேர்த்தோட நேமும் தூக்கிட்டாங்க. 5 அக்கௌண்ட் போச்சு அது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நான் ஃபுல்லா ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருந்தால ஸ்டீமர்ஸ் பேட்டில் நல்ல வேலை நான் விளையாடல. ஓகேங்களா, விளையாடாதனால என்ன பண்ணிட்டானுங்க, அவனுக்கு விளையாடுனவங்க நேற்றுக்கு தான் வெரிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. உள்ப்ரோ கிட்ட வந்து நான் எல்லாரும் வெரிஃபை பண்றேன்னு சொல்லும் போது நேற்றுக்கே ஐடி தூக்கிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நேற்றுக்கே. நாங்க அபிஷியலா ஷேடி ப்ரோ கேட்டு இருந்தாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எதனால சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு. சரி, எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், ஏன்னா ஐடி பார்த்தோன்னா ஷேடி, உள்ப்ரோ கூட தெரியாது, ஷேடி, மகேஷ், அப்புறம் இன்னொரு பையன், 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஷேடி தெரியல, அது 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். என் ஐடி வந்து ஐடி பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்னா பிவிஎஸ் மட்டும் தான் தெரியும். பாஸ்வேர்டு நான் மாத்திட்டேன். அவன் வந்து நான் என்னன்னா, ஏன் ப்ரோ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு மதியானம் தான் தெரிஞ்சுது. உள் ப்ரோ சொன்னாரு, இந்த மாதிரி ப்ரீவியஸா யூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டீமர்ஸ் பேட்டில் விளையாடல, கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டீமர்ஸ் பேட்டில் அப்போ அவங்க யூஸ் பண்ணல, இது ஹேக் வந்து 2 months பிஃபோர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரீவியஸா யூஸ் பண்ண அட்மின் பேசினது இருக்கு ப்ரோ, அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அவர் சொன்னா ப்ரோ ஸ்டீமர் பேட்டில் யூஸ் பண்ணல, பாஸ்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால ஹேக் ஆயிடுச்சு.
ஆமா ஃபாஸ்ட்ல நான் யூஸ் பண்ணிட்டேன்னா என்கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னா 2 மொபைல் வரும். ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஒரு மொபைல் வாங்கினேன், புது மொபைல். என் பழைய மொபைல்லயும் விளையாடுறேன், புது மொபைல்லயும் விளையாடுறேன். இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் நான் ஷேடியோட ஐடியில நான் தான் போட்டேன். கோத்தால ஓகே 2 மாதத்துக்கு முன்னாடி உன் புண்டையில் தான்டா அக்கௌண்ட் இருந்துச்சு. அப்புறம் அட்மின்ட் வந்து என்ன வந்திருக்குது, ஸ்ட்ரீமர்ஸ் பேட்டில் யூஸ் பண்ணல 2 மாதத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்குது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி யாரோட அக்கௌண்ட்டை தூக்கி உன் பூலில் வச்சுக்கிட்டேன், சரி உன் வாயில் வச்சுக்கிட்டேன், யார் பூலை தூக்கி உன் வாயில் வச்சுக்கிட்டேன், டிஜிபி பூஸ்டர் பூலை தானே வாயில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஓத்தா புண்டமனே வெக்கம் கட்ட தேவடியாமனே. அப்போ அப்படியும் புஷ் பண்ணிவிட்டு உங்கள் இந்த சீசனும் உங்கள் ஆத்தாளுக்கு இப்போ ஹேக் பண்ணி புஷ் பண்ணதுனால உனக்கு இப்போ அம்புட்டதுலேயும் அடித்து தூக்கியிருக்காங்க. சரி நான் சொல்கிறது தான் நம்பல, அவங்க சொல்கிறத நம்புங்க, அஃபிஷியல் சொல்கிறத நம்புங்க. எந்த ஓலா என்னைய பிடிச்சி ஓக்குறீங்கன்னு கேட்குறேன். வாயில் 2 ஓலா ஓத்து விட்டு டேப் படித்து சுண்ணியமான ஓடுறான்டுவேன். சரி இதை விட்டுருங்க. அடுத்து நம்ம ப்ரூஃப் வந்துட்டு என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக பிளாக்கினோட ஸ்டேட்மெண்ட். நான் பிளாக்கின் ப்ரோ கிட்ட ஃபோன் பண்ணி இன்றைக்கி பேசினேன். அவர் பேசுகிறது மட்டும் நீங்கள் கேளுங்க. அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அதோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட்டு சேர்ந்து வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஸோ இந்த ப்ரூஃப்பையும் ஜுன்னியில் தெரிஞ்சுக்க. என்னோட ஜுன்னியை வேணாம் ப்ளீஸ் ஒரு 2 வாட்டி சப்பி விடேன் ப்ளீஸ்டா டே போலிமனே மலைக்க புண்ணு ஓத்தலைக்கு வாயில் வச்சு திரிக்க போகிறா இன்னைக்கு நைட்டோட நைட்டா. ஓத்த செத்துட்டு போயிடாதா, உன்னால தான்டா நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேன் தெய்வமே. சரி இப்போ ப்ரூஃபுக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ ப்ரூஃபுக்குள்ளே போகும்போது அவர் சொல்லுவாப்பில், அவர் வந்துட்டு எதுக்கு வெளியில் தள்ளியிருக்காங்கன்னா, அவர் வந்துட்டு உடனே சொல்லுவான், வாயில் ஓத்துட்டு வந்து சொல்லுவான் ஹாக் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் நானே மாற்றலனாங்கன்ட்டு. அவன் ஃபுல் ஆடியோ கேட்டான், இல்லை ஃபுல் ஆடியோ வருது. இதுக்கப்புறம் வந்து நான் எடிட் பண்ணி போட்டேன்னா நீ எடிட் பண்ணி போட்டேன்றதை அப்போ பார்ப்போம், அதை வரும்போது பார்ப்போம். ஒருத்தளவுக்கு இந்த ஃபுல் ஆடியோ வந்துட்டு இவர் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாப்பில், அதை கேளுங்க. அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க. இதை பற்றி தான் அவர் பேசியிருப்பாப்பில். இதில் இருக்கிற நேமு யார் எது எப்படி போய் ஸ்ட்ரீமர்ஸ் பேட்டில் ஆடினாங்க அது எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னாடி தானே வந்தார் முதலைக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வரையும் அவன் அந்த நாய் கூட தான் இருந்தாப்புல. இப்போ கேளுங்க அவர் பேசுறது மட்டும். நீங்க தான் பிளாக்கிங் தானே நீங்க? ஆமா ப்ரோ பிளாக் நான் ப்ரோ உங்க நம்பர் நான் வாங்குறதுக்குள்ள நான் போட்ட பாரு இருந்துச்சு, கிடைக்கவே இல்லை ப்ரோ. நாங்க எல்லாம் நீங்களாவே கால் பண்ணிட்டீங்க. இல்ல ப்ரோ, நம்ம இவர் டாக்டர் இருக்காப்புல வீடியோ போட்டுருக்கா, பாத்தீங்களா? நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க பாத்துங்க கண்டிப்பா பாத்துங்க. அதுலதான் அப்பதான் அவர் சொன்னதுல நீங்க கேளுங்க, சொன்னதுல அது ஃபேக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு எனக்கு நான் அமிச்சு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் அதை வீடியோ தப்புன்னு போட்ட எனக்கு தெரியும். அது ஏதோ சின்ன பசங்க என்ன ப்ரோ, அது ஏதோ உண்மைதான். நீங்க எனக்கு அது பார்த்தாலே நடிப்புன்னு தெரியுது. அதுல பாத்தீங்களா, அதுல வந்து அந்த மழை இது லவர் பாய் சொன்னதுல கட் பண்ணிட்டாரு பாத்தீங்களா. அந்த இது நான் என்னதான் யூஸ் பண்ணி ஆனாலும் ஆர்பி யூஸ் பண்ணா ஆடுங்க, ஆனா பேரை மாத்திக்காடுங்க, நோ முறிச்சல் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட ஃபுல் ஆடியோ இருக்கா ப்ரோ? ஃபுல் ஆடியோ இருக்கு ப்ரோ. நான் இருங்க நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன், நீங்க கேட்டுக்கோங்க. கேட்டு நீங்க என்னன்னா பரவாயில்ல ப்ரோ, என் பேரு எதனாலும் பரவாயில்ல, நீங்க போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, என்கிட்ட எந்த ஐடியும் எல்லா ஐடியுமே அந்த அளவு தான் ப்ரோ. ஏன் நான் வச்சு விளாண்ட சும்மா நான் வந்து ஒரு இதான் தவிர ஒரு சாவி தான் தவிர நான் மெயின் ஆளு கிடையாது. எல்லாம் பண்ணது ஃபுல்லா நான் நாயிதான் ஃபுல்லா பண்ணது. எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்போ முன்னாடி? ஏன் ஃபுல்லா அனுப்பாம என்ன ப்ரோ? ஏன்னா ஃபுல்லா ப்ரோ நான் காலைல ஃபுல்லா பாதியில பேசுன ஃபுல்லா நான் தான் பேசியிருக்கேன். அவரை பேச விடாம நானா பேசிட்டே இருந்திருப்பேன். சரி என்னத்த நம்ம பேசுறதே பேசிட்டே இருந்தோம்னா அது வந்து இதா இருக்கு பார்த்தா. ஆனா ரூட்டை போய் மாத்துறது யாரும் தெரியும் ஏன்னா அவரு பண்ணதான் நம்ம மென்ஷன் பண்ணோம். மத்த லவர் பாய் எல்லாம் நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு பிஎஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம்னு அவர் பண்ண தப்பா காமிக்கணுமே, நான் அதை கட் பண்ணி போட்டது. அவரு இப்படி ரூட்டை மாத்துவாரு யாருன்னு நினைச்சு பார்த்தா, நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்க யாருமே இவ்வளவு ப்ரூஃப் கொடுத்தும் கூட நம்ம வந்து அவர் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, என்னடா இது பேச்ச இது ரூட்டே மாத்திட்டாப்ல ஆளு. அதான் கில்ல இருந்து வெளில வந்துட்டாப்லையாமா. அதுக்கப்புறம் ஆடியோ வந்து கட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி போடுறோம்னாப்ல. அதனாலதான் அப்போ ஃபுல் ஆடியோ நீங்க குடுக்குறேன்னு இருக்கீங்க. அனுப்பிச்சுட்டேன் ப்ரோ உங்களுக்கு. நான் நம்பர் உங்களுக்கு இது நீங்க ஹாய் ப்ரோ நான் பிஆர் கேவன் அனுப்பிச்சு நீங்க கால் பண்ண நீங்க கால் பண்ண அனுப்பிச்சீங்க, நான் அனுப்பிச்சு விட்டேன். நான் பாருங்க வாட்ஸ்அப்ல பாருங்க. இப்ப நாங்க வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் அனுப்புறேன் ப்ரோ. இது வந்துட்டு ப்ரோ அது 100% உண்மை ப்ரோ, 100% உண்மை. உங்களுக்கும் இமேஜ் பாத்துட்டேன் ப்ரோ, நான் ஆல்ரெடி பாத்துட்டேன். எனக்கு அனுப்பிச்சாங்க, எனக்கு நான் டவுட்டா தான் இருந்துச்சு. அந்த ஐடியில எங்களோட ஒரு ஐடி ஒண்ணு ஜெஃப்ரி ப்ரோவோட ஐடி. அது ஒரு 5 பேர் இருக்குது. ஏதோ மகேஷ் அந்த கேமிங் ப்ரோ, அந்த மகேஷ் ஆர்சி மகேஷ்ன்றது மகேஷோட ஃபர்ஸ்ட் ஐடி ப்ரோ. ஓகே, அது நீங்க ஒவ்வொரு பேரா சொல்லுங்க, நான் யாரோட ஐடி சொல்றேன். அந்த நேம் மட்டும் கரெக்டா வாசிச்சு வாங்க வைப்போம். ஒரு நிமிஷம் ப்ரோ.
இதுல வந்து டிவிஎஸ் கேமிங்ன்றது டாப் அத அவர் வாயாலே சொல்லிட்டாரு, அது உங்களுக்கு தெரியும். அந்த ஐடி வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னும் டெஸ்டிங் தான் இருக்கு. அது வந்து அந்த அந்த டிவிஎஸ்ன்றதுனால இன்னும் அந்த இது வச்சிருக்கிறதா சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு கேள்விப்படாது. மத்த 4 ஐடியும் அந்த ஐடியில தானே கன்ஃபார்ம் தானே 100% அடிச்சு சொல்லி மத்த 4 ஐடியும் தானே. இல்ல அந்த போலி டாக்டர் ப்ரோ அந்த ரிச்சஸ் நாட் பண்ணிட்டு இருக்குல்ல, அது வந்து நான் என்ன பண்ணுச்சுன்னா ரிச்சஸ் வந்து அவர் ஒரிஜினல் ஐடி ஆடாம எல்லார் ஐடி பேன் ஆயிரும் நினைச்சுக்கிட்டு மாட்டிக்கிச்சுன்னா இது தப்பு நினைச்சு ஒரு சின்ன பையன் பாவம் அவன் பேரு அந்த ஐடியை போட்டு பார்த்தாலே பேரு வரும் பாருங்க, என்ன சந்தையா அப்படியே அவருக்கு என்ன சந்தை தானே அவரு தெரியல. ஐடி நான் இன்னும் கேம்ல எல்லாம் போல ப்ரோ, நீங்க சொல்லுங்க. போட்டு பாக்கலீங்களா? அந்த ஐடியா போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க? அதனாலதான் கேட்டேன், பிரச்சனை எதுவும் இருக்கா? இல்ல ப்ரோ பிரச்சனை அதெல்லாம் வந்து ப்ரோ பாத்துக்கோ. நம்ம அது என்னன்னா அந்த ஐடியை போட்டு பாத்தீங்கன்னா தெரியாது, சின்ன பையன் பாவம். அது இங்கே நோ முடிச்சுட்டு இன்னொரு பையனோட ஐடி, ஒரு பையனோட ஐடி என்ன சந்தையே நம்ம ஒரு பேரு சரிங்களா, அவனோட ஐடி தானே. அவர் அவங்க ஓன் ஐடியில விளையாட மாட்டாங்களோ ஸ்கிரிம் வார்ஸ்லாம்? இல்ல ப்ரோ ஒரிஜினல் என்ன பேனா இருக்குமா கண்டிப்பா. இந்நேரம் டிவிஸோட ஒரிஜினல் ஐடி இருந்தாலும் ரிச்சிஸோட ஒரிஜினல் ஐடி இருந்தாலும் பேனு ப்ரோ, நீ வேற. அதனாலதான் லவர் பாய் ஐடி பேனா. ஆமா லவர் பாய் ஐடியும் உங்க ஐடியும் பேனு. அது கண்டது நீ லவர் பாயோட ஃபர்ஸ்ட் ஐடி பேனு. உங்க பேர் வேற இருக்கு, பிளாக்இன் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நீங்க விளையாண்டீங்களா? நான் விளையாண்டேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்த்து நான் ஆடினேன், நான் ஒத்துக்கிறேன். டேக் பண்ணி நான் ஆடினேன், ரெயின் போட்டு ஆடினேன் நானு. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா நாங்க நடந்ததெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருப்பாங்க உங்களுக்கு, நான் எதனால இது பண்ணிருப்பேன்னு. அத நம்ம பர்சனல் ப்ராப்ளம் அதான் ப்ரோ, ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ன்றனால கேளுங்க, பர்சனல் ப்ராப்ளம்ன்றனால வெளியே சொல்ல விரும்பல. என்ன சொல்றீங்க? இல்ல ப்ரோ அவரு எனக்கு அவர் கூட தான் இருந்தீங்க, அவரை கூட தான் இருந்து பிரிஞ்சு இப்ப மதுரையில ப்ரோ. அதாவது எப்படின்னா என்ன இவ்வளவு தூரம் 2 வருஷம் இந்த என்னையவே அவரு ஏமாத்த மூசல ப்ரோ, இத்தனை நேரத்தை ஏமாத்திட்டு இருக்காரு. வெளியே சொல்றது நான் பண்ணிட்டு இருக்கேன், பாப்போம் இன்னைக்கு என்ன பண்றாங்க. அதான் எனக்கு தெரியல. அதான் அப்புறம் என்னன்னா அது உங்க ஓன் ஐடி தானே, அது பிளாக் இன் ஐடி. இது இப்போ இந்த ஸ்ரீமார்ல பேனான ஐடியா? ஆமா ஸ்ரீமார்ல பேனான ஐடி என் ஒரிஜினல் ஐடி கிடையாது. எல்லாருமே இல்ல ப்ரோ, இது எந்த விளாண்ட 5 ஐடியும் ஒரிஜினல் ஐடி கிடையாது. விளாண்ட 5 ஐடி அந்த பிளாக் அண்ட் இருக்கு பாத்தீங்களா, இப்ப போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஐடி வந்து என் லவர் பாய் என்னம்னு போட்டிருக்கோம். அது வந்து நான் வந்து என்னன்னா பப்ஜி வீக் விளாண்டு அதுக்கப்புறம் நான் விளாட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் மேல இருக்க எடுப்பல, ஏன்னா அந்த ஐடியா வந்து லவர் பாய்ட்டு கொடுத்துருவேன்ட்டாப்ல, ஏன்னா லவர் பாய் ஃபர்ஸ்ட் ஐடி பேன் ஆயிடுச்சுல. அதனால அந்த ஐடியா வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் கேம் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி நீதான் கேம் ஆட மாட்டேன்டா, அந்த ஐடியா நம்ம லவர் பாய்ட்ட கொடுத்துருலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு? 3 மாசம் இருந்தீங்க. அதான் அது பர்சனல் ப்ராப்ளம். அது எப்படி நம்ம சொல்றீங்க? நான் அப்ப தனியா சொல்றேன், அப்புறமா சொல்லிக்கிறேன். நீங்க ரெக்கார்ட் வேற பண்ணி போறீங்க, இது நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து அப்புறம் அந்த அந்த இது இந்த ஐடி அந்த ஐடியா வந்து லவர் பாய்ட்டு கொடுக்க போறாப்ல. நான் அதுக்கு லவர் பாய்க்கு வந்து நான் எதுக்கு உழைச்சிக்குவோம், நான் எதுக்கு நைட்டு மூலமா உழைக்கணும் அந்த அளவுக்கு விளாண்டு கொடுத்து என்ன ப்ரோ நான் சொல்றேன் கரெக்டா தப்பா? அந்த ஆளு பேரு அந்த ஆளுக்கு ஐடியா கொடுக்க போறாப்ல. ஜெயிச்சா டைமண்ட் வந்தாலும் டைமண்ட் வந்து அவருக்கு தான் வரும். என்ன சொல்றேன்? அப்ப அந்த ஐடியா வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்ப அதனால வந்துட்டு இப்ப அந்த 5 ஐடி பேன் ஆன உடனே இதனாலதான் எனக்கும் நோமர்சிக்கு சம்பந்தம் இல்லன்ட்டாரோ இன்னைக்கு. ஆமா ப்ரோ மகேஷோட 2 ஐடியும் பேனு, மகேஷோட ஃபர்ஸ்ட் ஐடியும் பேனு, 2வது ஐடியும் பேனு. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அப்புறம் இதை வச்சு ஏதாவது வீடியோ போட்டு வாங்கலாம் பயத்துல வந்து கில்ட விட்டு வெளியே போயிட்டாப்ல. அவ்வளவுதான். லவர் பாயோட மெயின் ஐடியும் பேனு, 2வது ஐடியும் பேனு. ரித்திஷ் வந்து அந்த சினிமால அந்த சின்ன பையன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, அவை பேனு. அதை விட அந்த என்ன பிரதீப் ஒருத்தருக்கா பாத்தீங்களா பாவம் அந்த சின்ன பையன். அந்த அந்த ஆடியோல சொன்னதே அந்த ஆளு சொன்னதே பொய் சரிங்களா. அது உண்மை என்னன்னா அந்த என்ன பிரதீப்ன்ற ஐடியில இது இதுல எம்பிஎல் இருக்குல்ல, எம்பிஎல்ல 100 ரூபா மச்சு ஆடுவாப்ல. எல்லாருமே எம்பிஎல் ஆடுவோம், ஹேக் பண்ணி தான் ஆடுவோம். எம்பிஎல் ப்ரோ, எம்பிஎல் பாத்தீங்கன்னா எம்பிஎல் அதெல்லாம் ஹேக்கர்ஸ் மட்டும் தான் டோர்னமெண்ட். அது 48 ஹேக்கரா தான் இருப்பேன். ஹேக்கர்ஸ் அது சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நம்மளும் பிளேயரா போய் ஆட முடியாதுல்ல, நம்மளும் ஹேக்கரா போனா தானே ஆட முடியும்.
இந்த கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசு தான், ஆனால் ப்ரூப் நிறைய இருக்குல்ல, ப்ரூப்பை போட்டு காட்டணும்ல. புண்டாமனுக்கு வாத்தாலக்க எடிட் பண்ணி போட்டது நீனு தேவடியாமனே. இப்போ வந்துட்டு ஃபுல் ஆடியோ வருது, ஃபுல் ஆடியோ ஓக்க சொன்னான்ல, அந்த ஓத்த புண்டைய ஃபுல் ஆடியோ வருது. இப்போது அந்த ஃபுல் ஆடியோ வந்தவொடனே நீங்கள் எங்கே போய் உன் பூலை வச்சுக்குவே, இல்லாட்டி உன் வாயை என் பூலில் வைக்கிறியான்னு தெரியாது. ஸோ இந்த ஃபுல் ஆடியோவை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் அவன் இன்னைக்கு போட்டான்ல ப்ரூப்பாக ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகவே வால்யூம் போயிட்டுருக்கோம். இவன் பேசுகிற ஒரு இடத்துல கட் பண்ணி இவன் பேசி அதை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அது வால்யூம் கம்மியாயிரும். இதுதான் ஒரிஜினல் ஆடியோ. ஒரிஜினல் ஆடியோக்கும் அந்த ஓத்த ஆடியோக்கும் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன இவன் ஓத்து தள்ளிக்கிருக்கான். நீங்கள் வாயை காமிங்கன்னா நான் உள்ளே ஒன்று கடிக்கிறேன்னு இருக்கேன், நீங்கள் போய் வாயை கட்டிக்கிறீங்க. போய் வாயை காட்டுங்கடா பொட்டை புண்டைங்களா, டே சுண்ணியாண்டிங்களா, ஓத்த அவனுங்களாம் மரியாதை புண்டை. மரியாதை தான் கேட்குது. ஓத்த அவன் பொண்டாட்டி அனுப்பிச்சி விட்றியா, அதுதான் அவனுக்கு பொண்டாட்டி அனுப்பிச்சி விடு. என்ன ப்ரோ நம்ம ஆடினா டோர்னமெண்ட் ஆடினா வெறும் பெரிய டோர்னமெண்ட் ஆடுறோம். அப்படி நார்மல் டோர்னமெண்ட் ஆடுனீங்கன்னா ஹேக்கே இல்லாம தான் ஆடணும். சரி ஓகே ப்ரோ, ஹேக்கே இல்லாம ஆடுங்க. நம்ம வந்து ஒரு மீடியமாகவே போவோம். எல்லா மேட்சும் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிலாம் தேவையில்லை நமக்கு. அது நமக்கு அந்த மாதிரி பேர் நமக்கு தேவை. எல்லா இப்போ நார்மல் இப்போ இவர் வைக்கிறாங்களே, நல்லா பெரிய சேனல் வைக்கிறாங்களே, இப்போ இவர் வைக்கிறார்ல ரன் அவுட் வரணும் ப்ரோ, இப்போ ஜிடி ப்ரோ வைக்கிறாங்களே, அவங்க டோர்னமெண்ட்டை மட்டும் போய் ஆடிக்கலாம். என்ன ப்ரோ, மற்ற நேரம் லைவ் சரிங்களா. நான் நார்மல் கேம் பெரிய டோர்னமெண்ட்டை மட்டும் நம்ம ஆர்பிஎஸ் பண்ணிக்கலாம். சரி கேளு, ஒரு நிமிஷம் சொல்றதை ஃபுல்லா கேளுங்க ப்ரோ. இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ன பண்றோம்னா ஃபுல்லா வியூஸ் எப்படி ஏற்ற முடியுன்றத மட்டும் தான் பாக்குறோம். அதாவது இப்போ விடுறீங்க நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை தலையா திறந்து விட்டுறீங்க. ஓ இதோட போடுங்க உட்காந்து வியூஸ்ல ஜிடி ப்ரோ போட்டுருந்தாரு, அவர் ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாரு பாத்தியா? என்ன போட்டுருந்தாரு? போட்டு ஸ்டேட்டஸை போட்டு பாருங்க ஜிடி ப்ரோ. அதான் நீ அன்னிஷா பண்ணிட்டியா? என்ன பண்ண? அதான் விஜயகாந்த் பேசியிருப்பான்ல, நான் பேச பார்த்துட்டு போறேன். என்ன ப்ரோ இல்ல வீடியோ போடணும். இன்னும் 2 நிமிஷம் வீடியோ வாய்ஸ் கொடுக்காம இருக்குது. அதான் ப்ரோ என்னன்னா வீடியோ ரெடி பண்ணணும் இன்னும் 6 மணிக்குள்ள ப்ரோ. அதாவது என்னன்னா ஃபுல்லா வீடியோ இனிமேல் போடுறது ஃபுல்லா லைவ் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபா 3 பேத்துக்கு இது பண்ணுங்க. அதை அப்படியே ப்ரூஃப் காமிங்க. ஏன்னா இப்ப என்னன்னா நம்ம வந்து இப்ப ப்ரோ கேளு ப்ரோ, 6 மாசத்துக்கு கேளு ப்ரோ, 6 மாசத்துக்கு ஹலோ சொல்றத கேளுங்க ப்ரோ. 6 மாசத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கெட்ட பேர் வாங்க கூடாது. அதான் ப்ரோ பெரிய டோர்னமெண்ட்ல மட்டும் நம்ம ஆர்பிஎஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. மத்த டோர்னமெண்ட் வந்து டோர்னமெண்ட் இருந்தாலும் நம்ம நார்மல் டோர்னமெண்ட்டுக்கு ஸ்கில் அடிப்போம். இதுமே நம்ம விளையாட்டு அடிக்கலாம். ஆமா ஓகே, அது எனக்கு டீல் தான், எனக்கு டீல் தான். அவ்வளவுதான், நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ என்ன ப்ரோ, அவ்வளவுதான். நாளைக்கு கேக்குதா என்ன ப்ரோ, நாளைக்கு ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் வந்துருக்காங்க, தெரிஞ்ச ஆட போறோம். நான் வர முடியாதுடா, கூட நானும் மகிழ்ச்சியாக ஆடிக்கிறேன். அந்த மாதிரி இன்னொன்னு சொல்றேன், எவனாவது ஏதாவது யூஸ் பண்ணி பேர் மாத்தி நோம்பு எல்லாம் இருக்காதீங்க. இல்ல ப்ரோ இங்க கேளுங்க, கிங்கிட்ட சொல்றேன்ல கேளுங்க ப்ரோ, இனிமேல் இங்க கேளுங்க. கிங் கான்ஃபரன்ஸ் போறா இது ஆமா பாஸ் ரெட்டிக்கு சொல்லிட்டு தீனா போய் சொல்றேன். பேஸ் ப்ரோ என்னடா? அதான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ, இந்த 6 மாசத்துக்கு நமக்கு இந்த இனிமேல் நம்ம ஆனா முதலோட இப்ப குறைச்சிட்டோம். நம்ம மேல ஒரு தப்ப குறைச்சாச்சு முதலோட. ஹலோ இல்ல ஒரு நிமிஷம் இருடா, இதுக்கப்புறம் எந்த தப்பும் கிங்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன்டாப்பா, நான் வேலை இருக்கு எனக்கு. சரி நீ இப்ப பேசின பத்தியா, இதான் கரெக்டான பேச்சு. அவனுக்கு மட்டும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கட்டும். அதான் ப்ரோ நம்ம வாடி நேரா பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. ஹலோ எஸ் ப்ரோ, என்னடா இனிமேல் இந்த இது நம்ம கேம் பிளே போட்டு நம்ம வந்து பெரிய ஆளு அப்படிப்பட்ட ஆளுன்னு காமிக்க வேணாம் இப்போதைக்கு. ஒரு 6 மாசத்துக்கு என்ன சொல்றீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் அவங்கள இது பண்றது, அவங்க உற்சாகப்படுத்துறது, அந்த டைமுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துறது இந்த 6 மாசத்துக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கப்புறம் இந்த 6 மாசத்துக்கு நம்மள என்னடா அவங்க சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு இது ஒண்ணு பரிதாபப்படணும். அவங்க எதையாவது சிக்கணுமே அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணணும், ஏன்டா இல்லை ஒம்பளுத்தோம்னு. ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டென்ட்டா மாறக்கூடாது. 6 மாசத்துக்கு நம்மள புகழ்ந்து பேசிதான் நம்ம இது வம்சம் விஷயம் ப்ரோ. கிங் கால் பண்ணா இருக்கல, தீனா ப்ரோ என்ன சொல்றது? தீனா ப்ரோட கால் பண்ண சொல்லு. தீனா ப்ரோ தயவு செய்து ஹேக் யூஸ் பண்ணி விளையாடாதீங்க, ஓகேவா? ஆண்ட்ரா யூஸ் பண்ணுங்க, அது யூஸ் பண்ண போங்க, அது உங்களோட திறமை. ஆனா ஆர்பி யூஸ் பண்ணி எந்த டோர்னமெண்ட்டுமே தயவு செய்து விளையாடாதீங்க, ஓகேவா? இல்ல ப்ரோ விளையாடுங்க,
அப்படி இல்ல ப்ரோ. என்னன்னா இப்போ வந்து இப்போ பெரிய தலைவலியா இருக்குது கிங் தீனா ப்ரோ. என்னன்னா இனிமேல் நம்ம வந்து எந்த மேட்சுமே ஆர்பி யூஸ் பண்ற மாதிரி நம்ம ஆர்பி பாஸ் நான் சொல்றது கேளுங்க. பாஸ் விராட் ஆர்பி கொடுக்காதீங்க ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ நம்ம வந்து இனிமேல் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம யாரு பாஸ் விராடா சண்டை பிரச்சனையால ஓட்டாரு அவரு. அப்ப எல்லாம் கால் பண்றாங்க அவனும் கால் பண்ணிடுறானுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போதைக்கு நம்ம போயிடுவானா ப்ரோ? என்னது இல்ல கூப்பிட்டுறேன் 1% சும்மா தான் ப்ரோ. இது நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இது என்னோட ரெப்யூட்டேஷன் ப்ரோ. எங்க எடிட் பண்ணாலும் என்கிட்ட தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ நான் செய்ய தயார். ஓகேவா? இ ஸ்போர்ட்ஸ்ல கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு டீம் வந்து நான் உள்ள அனுப்பிச்சு விடுறேன். ஆனா உங்களோட ஒரிஜினல் கேம் பிளே உங்களோட டேலண்ட்டை மட்டும் காமிங்க. ஆர்பி ஆண்டனா யூஸ் பண்றத கூட தவிர்த்துக்குங்க. இல்ல ப்ரோ ஆண்டனா யூஸ் பண்றது தப்பு இல்ல ப்ரோ. ஆண்டனா ஒண்ணு இல்லையே. இல்ல ப்ரோ ஆண்டனா நீங்க தான் லொகேஷன் கண்டுபிடிச்சு போறீங்களே. நீங்க அங்க தான் ஒரு பிரச்சனை வந்தது உங்க சைடுல இருந்து. அதுவே கரெக்டா பண்ண மாட்டீங்க. பாஸ்வர்ட் மாட்டிக்கிறான் ப்ரோ. அன்னைக்கே நான் பார்த்தேன். நீங்க எங்களை அடிச்சதுக்கு அப்புறம் கீழ ஒரு டீம் இருக்குன்னு கரெக்டா அந்த போய் அடிக்கிறான். இல்ல நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் எடுத்தனாலும் நான் சுக்கா பண்ணணும். நம்ம எது பண்ணாலும் நான் சொல்லிடுறேன் வீணா ப்ரோ. வந்து ஆர்பி யூஸ் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் ஆடணும்னா நோ மோசின்னு அடையாளமே இருக்கக்கூடாது. தீனா பாஸ் விராட் கிங் லியோன் 3 பேர்லயுமே ஆடாதீங்க. பேரே இருக்கக்கூடாது. 4 பேர் பேருமே நம்ம நோ மோசின்ற பேர் அடையாளமே இருக்கக்கூடாது. அது ஆடும் இதுதான் என்ன பேர் ஆர்பி இல்லாம ஆன்சனா உங்களுக்கு நோக்கட்டாரு ப்ரோ. இங்க கேளு ப்ரோ. ஒரே செகண்ட் ப்ரோ. ஆர்பி போட்டு கூட ஆடு ப்ரோ. ஆனா அந்த நோ மர்சின்னு பேர் வரக்கூடாது ப்ரோ. நமக்கு ஏன்னா ஏதாவது டக்குன்னு மாட்டாது. மேக்ஸிமம் அப்படி மாட்டிக்கிச்சுன்னா வந்து என்னன்னா போட்டு ரொம்ப தலை பண்றானுங்க. இப்ப நம்ம எப்படா சிக்குவோன்னு இருக்காங்க. ரைட்டா நம்ம கண்டினியூஸா ஜெயிக்கணும். எல்லா டோர்னமெண்ட்டுமே ஸ்கில்லால தான் ஜெயிக்கிறாங்க. இல்ல ப்ரோ ஒரு 6 மாசத்துக்கு தீனா ப்ரோ ஒரு 6 மாசத்துக்கு விட்டு பிடிக்கலாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க? 6 மாசத்துக்கு நம்ம ஐடியில நம்ம வந்து நம்மளோட ஐடியில எதுவும் பண்ண வேணாம். நோ மெர்சிட்ட பேர இப்போதைக்கு நம்ம நார்மல் கொண்டு வந்து ஆர்பி யூஸ் பண்ணாம எல்லா டோர்னமெண்ட்ஸும் ஆட்ருக்கு. நீங்க சொல்லுங்க நீங்க யூஸ் பண்ண டோர்னமெண்ட் ஆர்பி இல்லாம தான் ஆட்ருக்கு. 4 பேருமே நீங்க தான் யூஸ் பண்றீங்க. ஆனா 4 பேர் இல்ல உண்மையே தெரியல. நான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டு பேரும் ஆர்பி யூஸ் பண்ணாம தான் ஆடிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ இனிமேலே பேவிஸ்ட் அவங்க ஆடினாங்கன்னா ஆட மாட்டாங்க ப்ரோ. அந்த மாதிரி ஆர்பி போட்டு ஆட மாட்டான் ப்ரோ. அது மேக்ஸிமம் டோர்னமெண்ட்டே ஆட மாட்டான். டோர்னமெண்ட்டே வேணாம் ப்ரோ. ஆடாதீங்க ப்ரோ. அப்பா சாமி. இல்ல ப்ரோ இவங்க ஆடட்டும். இல்ல மகேஷ் அவங்க டேய் நீ கம்மியா நீ போடா டேய் குடிக்காரங்க போய். ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ரோ. டோர்னமெண்ட்டே வேணாம் ப்ரோ. நான் சொல்றது நாங்க டோர்னமெண்ட் ஆடுற பார்த்தா இல்ல கேளுங்க. அந்த நோ மர்சி கில்ட் வேற ஏதாவது கில்ட் இருக்கும்ல. வேற ஏதாவது கில்ட் நேம் போட்டு நம்ம வேற இல்ல மச்சி தம்பியா பண்றது நான் அத பாத்துறேன். அதான் வேற அக்கவுண்ட் இருக்கு. இல்ல ப்ரோ என்ன ப்ரோ நீங்க அப்ப நாம ஆட மாட்டீங்க. டோர்னமெண்ட் ஆடிக்கிட்டா மகி டீம் காண்டு வச்சா டீம்னு பாத்துக்கிறாரு. வேற ஒண்ணு இல்ல. புரியல மகி டீம்ல மகியா ஆமா சம்மேஸ் பண்றானுங்க. அவனுக்கு கொடுக்குற டோர்னமெண்ட் மட்டும் தான் கொடுக்குறான். வேற எதுவும் இல்ல. அதான் ப்ரோ இப்ப ரெப்புடேஷன் தெரியல. அவங்களாம் விட்டுருவாங்க. பிள்ளைங்க பசங்க வரலாம் அவனுக்கு ப்ரோ. அவனுக்காக 2 வாட்டி அவங்க 4 பேர் அவங்க யூஸ் பண்ணாங்க. நாங்க எதுவுமே நாங்க மிச்சம் அது நாங்க இறங்கினோடனே பின்னாடி இறங்கி முடிச்சுக்கிறோம். அதான் நம்ம டேலண்ட் தான். அது அதான் சொல்றேன். நீங்க ஆர்பி இல்லாம ஆடுங்க. உங்க அக்கௌண்ட் ஆனா இல்லையா வேற ஏதாவது கொண்டு போய் டெலிஷன் ஆடுங்க. அதுவும் நம்ம 2 பேர் ஆர்பி இல்ல ஆர்பி போட்டு 2 அக்கௌண்ட் 2 பேர் கிங் அண்ட் பாக்கற வச்சு ஆட போறீங்க ப்ரோ. தீனா ப்ரோ ஒரு 6 மாசத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பேர மாதிரி மறுபடியும் கொண்டு வந்துருக்கோம். சும்மா போட்டு நம்மளே கண்டக்ட் ஃபுல் ஆடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தலைவர் எடிட் பண்ண ஆடியோவை கேளுங்க. அதுக்கும் நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போய் கேட்டு கூட பார்த்துக்கலாம். தலைவர் எங்கே அவர் வாய்ஸை புதுசாக இன்சர்ட் பண்ணி தள்ளியிருக்காருன்னு. ஏன்டா புண்டமான இதை பார்த்தா ப்ராங்க் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. டே உங்கள் இப்போ சேனலுக்கான டிஸ்கஷன் போட்டுக்கிருக்கீங்க உள்ள நசன்ட்டு. எப்படிமா ஏமாற்றலாம்? 6 மாதம் வேண்டாமா? 6 மாதத்துக்கு அப்புறம் போடலாமா? எவனாவது இப்படி ப்ராங்க் போடுவாடா டே கொத்தலக்க டே புண்டமாடா டே. ஃபுல் ஆடியோ தானே கேட்டேன். ஃபுல்லாக உன் குண்டியில் என் பூவில் திணிச்சிட்டேன். இப்போ
ஃபுல்லாக திணிச்சு விட்டேன். இப்போ எந்த புண்டையில் போய் மூளையில் போய் அவன் கூதியை வச்சுக்க வேண்டாம் நான் பார்க்குறேன்டா. என் ஜுன்னிமனே போலி டாக்டர்ஸ் நர்ஸு கூதியை வேணால் ஓக்க நீ லாய்க்கு வேறு எந்த புண்டையை ஏன்ட்டெல்லாம் ஓத்துக்கு இருக்காத ஓத்த சுண்ணியை ஓத்தலுக்கு உடச்சி கையில் கொடுத்து ஊம்பிடான்ருவேன் உன் ஜுன்னியை நீயே. சரி அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். டேப்பிங் வந்து கடைசியில் மரணமாக இருக்கும் டேப்பிங்கு, அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அவர் எடிட் பண்ணதை மட்டும் நீங்கள் கேளுங்க. இப்போ அடிப்போம் இதுமாதிரி நம்ம வெறும் மேட்ச் அடிக்கலாம். நாளைக்கு ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் வந்துருக்காங்க, பிஎஸ் தெரிஞ்ச வந்து ஆட போகிறோம். நான் வர முடியாதுடா. கூட நானும் மகேஷும் ஆடிக்கிறோம். அந்த மாதிரி இன்னொன்று சொல்றேன், எவனாவது ஏதாவது யூஸ் பண்ணி ஏதாவது பேர் மாற்றி நோம்புலாம் இருக்காதீங்க. அதனால நானே ப்ரோ அப்பயும் அதான் இருங்க அப்பயும் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஹேக்லாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ சொன்னேன் இல்லையா? நீ தெளிவா சொன்னாரி சொன்னதை நான் சொல்றேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னா உண்மையான ஆடியோ தெரியும், கட் பண்ணிட்டு ஒழுங்கா கூட மறைச்சு பண்ண தெரிஞ்சிருக்காது அவனுக்கு. புட்டை மாதிரி நடுவில் கோத்தாலக லூசு டேய் ஒரே காமெடி ஆக்கிட்டாடா. டேய் தம்பி காமெடி ஆக்கிட்டாய் ஒரே போடா. சரி அதை விட்டுரு அதெல்லாம் பேட்டரியே கிடையாது. இப்போ டாப்பிங் ஆரம்பிச்சிருவோம். ஏன்டா புண்டை ப்ரூப் தானே கேட்டேன், உங்கள் ஆள் பேசுகிற ப்ரூப்பை போட்டேன். எந்த புண்டைக்கு உன்னோட 4 அக்கௌண்ட்டு ஸ்ட்ரீமாஸ் பேட்டரியில் போய் நீங்கள் ஓத்தாலக்க போய் ஆக்கு யூஸ் பண்ணி மாட்டிக்கிற. டேய் ஓத்தாலக்க இது ஃபுல்லாக தமிழ்நாடு தாண்டா வந்து சேரும், உங்கள் ஆத்தாலையா வந்து சேரும்னு கேட்குறேன். புண்டமனே டேய் நீ ஒரு பொறுக்கி தேவையா தாயில்னு ஊருக்கு தெரியும்டா, அதுக்குன்னு நீ உலகத்துக்கே காட்டணுன்ற. டேய் உலகத்துக்கே ஏட்டா போய் காட்டிக்கிறீங்க. அப்போது அந்த அக்கௌண்ட் இருக்குல்ல நம்ம போலி டாக்டர் அக்கௌண்ட்டு, அது எந்த அக்கௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரீஜனில் ஃபஸ்ட்டு போனாப்புல அவர் சொந்த அக்கௌண்ட்டு கிடையாது, அதனால தான் பீத்திக்கிட்டு காட்டுறாப்புல ஓத்துக்கிட்டு விரிச்சு ஓலுங்கடான்ட்டு. அது சொந்த அக்கௌண்ட்டு கிடையாது. அந்த இப்போ அந்த நார்த் இந்தியன்கிட்டேருந்து அந்த 4 எலைட் பேட்ச் மட்டும் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு ஓத்து தள்ளியிருக்காப்புல பேரை மாற்றிக்கிட்டு. அதனால் அந்த அக்கௌண்ட்டு போச்சு, அந்த அக்கௌண்ட்டு காலி. அந்த பையன் பாவம் கொடுத்துக்கிட்ட அக்கௌண்ட்டை திருப்பி வாங்கியிருப்பான். பார்த்தா சஸ்பெண்டட்னு வந்திருக்கும். டிஜிபி பீஸ்ட்டுக்கு நடந்தது அதே தான் அந்த பையனுக்கும் நடந்திருக்கும். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. நான் அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் காட்டிட்டேன், அன்அஃபீஷியல் ப்ரூஃபையும் காட்டிட்டேன் உங்களுக்கு. இப்போ விரிச்சு போட்டு என்னை ஓக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மண்டி போடுங்கன்றேன். கண்டிப்பாக ஒரு 2 ஆளுக்கு 2 வாட்டியாவது ஒரு ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கோங்க, மண்டி போடுங்க. தலைக்கு வரையும் வந்து கழுவி ஊற்றுறேன். ப்ரூஃப் இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் இன்றைக்காது போட்ட 50 வீடியோவில் ஓத்தா ப்ரூஃப் புண்டையை போடாமல் நான் போட்டது கிடையாது. இன்னும் கட் பண்ணி போடுறாங்க. ஏன் கட் பண்ணி போட்டாங்க? ஏன்னா நம்ம முக்கால்வாசி பிளாக்கின் தான் பேசியிருப்பாப்புல அந்த இதில். அவரை பேச விடாமல், யார் நம்ம போலி டாக்டர் புண்டமனை பேச விடாமல் இவர் பேசியிருப்பார். அதனால் அவன் பேசுனதை மட்டும் கட் பண்ணி போட்டதில் இவர் வந்துட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறாங்களா கோத்தா அவன் கூதியில் விட்டு ஓக்குறாள். டே என்னடா பேச்சு புட்டை பேசுகிற? டேய் உனக்கு தான் அறிவில்லைன்னா எனக்குமா அறிவில்லைன்னு நினைக்கிறேன் நீ. டேய் எடிட் பண்ணி போட்டது நீடா கேனக்கூதி. டேய் கேனக்கூதி மனே எடிட் பண்ணி போட்டது நீ. அப்படி நீ ஒரு புண்டையும் பண்ணலனா எந்த மைத்துக்கு ஒன்று கேன்சல் பண்ணாங்க எல்லாத்தையும் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து ஓத்து விட்டாங்களா? ஏசியா கப்புன்னு ஒரு ஃபைட் ஷாட்டு போட்டு போலி ஆர்மி தான் பெஸ்ட்டு எல்லாம் தூக்கி தலைக்கண்ட அம்மாலக்க புட்டே இருக்குது. அதை புட்டையை சாத்து ஓடுறா டோர்னமெண்ட்ரி விளாட முடியாது, ஒரு துணி விளாட முடியாது, ஓடுறா புளுத்தி ஆண்டின்ட்டாங்களா? அடுத்து என்ன, நம்ம குரூப்லேருந்து எந்த குரூப்லேருந்து அஃபீஷியல் நம்ம மாடரேட்டர் குரூப்லேருந்து சாத்தி விட்டு உன் சுண்ணியில் 2 டேப் அடிச்சு விட்டு அம்மாலக்க ஓடுறா அப்படின்ட்டாங்களா? முடிஞ்சா 3வது ப்ரூப்பு. அடுத்த 4வது ப்ரூப்பு உங்கள் ஆளே சொல்கிறார், எனக்கு தெரியாத நான் கூட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஏர் ட்ராப்பில். அவர் பேசுனது என்கிட்ட 1 மணி நேரம். வேணும்னா அந்த ப்ரூஃபை நான் ஃபுல் ஆடியோ நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். அவர் எங்கேருந்து எது வரையும் பேசியிருக்காருன்ட்டு அந்த ப்ரூஃப் ஆடியோ வேணும்னாலும் கேளு, ஃபுல்லாக பேசுகிறேன். நீ அடுத்து என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்து பிளாக்கின்னு துரத்தி விட்டோம், நம்மளுக்கு எதிராக போய் சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓத்தலை உம்மாவில் கண்டுவேன். டேய் அஃபீஷியலாகவே அவனை ஓத்து தள்ள போகிறான்டா, வெயிட் பண்ணு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அவனை அஃபீஷியலாக எடுத்து தெரிய போகிறான் அங்கேருந்து. அப்புறம் உன்னோட என்னது போலி டாக்டர் ஆர்மி ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் என் துணியை வந்து கவிக்கிட்டு தான் தெரியணும், வேறு எந்த புட்டைக்கு லாய்க்கு கிடையாது அவங்க. பால் வண்டி கூதிங்களா, அவனை நம்பிக்கினே இருங்க, வாய்க்கு அவனுக்கு நாக்கு போட்டுனே இருங்க, வச்சு செஞ்சு விட்டு போகிறேன். நாசுக்கா செய்வான்ல இருந்தால் நாசுக்கா ஓப்பானாமே தம்பிகளா. உடனே கேட்பீங்க, நீ ஒரு ஆடியோ தான் ஃபுல்லாக போட்டீங்க, பார்த்தா 3 ஆடியோ ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருந்தா 45 நிமிஷம் உங்கள் அப்பா நான் உட்காந்து கேட்பான்ட்டு கேட்குறேன். அந்த ஆடியோ வேணாலும் என்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓக்கணும். ஒரேடியாக ஓத்து விட்டோன்னா அப்புறம் புண்டை ஒரேடியாக விரிஞ்சு அம்மாவுக்கு ஹைவே மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் உள்ளே விடுறது தெரியாது, வெளியில் வர்றது தெரியாது. அப்புறம் என்னடா அது காற்று மட்டும் வருது, உசுக்குண்டு அப்படின்ட்டு ஆகி போயிடும், பார்த்துக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான் டாப்பிங், அவ்வளோதான் அடிக்க முடியும் என்னால். 30 நிமிஷம் ஆகி போச்சு இந்த டேப்பிங்
அடிச்சது. உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ப்ரூஃப் பண்ணவங்க ஆத்தா கூட கொடுக்க மாட்டா. நீ அவன்கிட்ட போய் இப்போ நான் அவன் பையனான்னு கேட்டேனா அப்படின்னு கேட்டு இவ்வளோ ப்ரூஃப் அவங்க ஆத்தா கூட கொடுக்க மாட்டா. வந்து ஓத்துக்கு இருக்காது இங்கிட்டு வந்துட்டு ஓத்துவோம் சுண்ணியை வெட்டி விட்ருவாங்க 2 அட்டு கச்சக் 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 தான் உனக்கு. தம்பி என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னை அஃபீஷியலாக செய்ய வந்துட்டாடா டேய் தம்பி, உடைய அஃபீஷியலாக ஓக்க வட்டாடி மேலே இருந்து நீ எங்கிட்டு போய் உன் மண்டையை புண்டையை வச்சுக்குவேன். உன்னை மாதிரி பொலிட்டீஷியன் மாதிரி சூப்பராக பேசுகிற டேய். ஆனால் அவங்க உனக்கு கீழே மண்டி போகிறவனை மட்டும்தான் நீ ஏமாற்ற முடியும். சொல்லிக்க விரும்புகிறேன். என்னையெல்லாம் ஒரு ஓடு ஓக்க முடியாது உன்னால். என்னையெல்லாம் நீ ஒரு புண்டையும் ஓக்க முடியாது. நான் ப்ரூஃபோட தான் பேசுகிறேன். அஃபீஷியல் ப்ரூஃப், அன்அஃபீஷியல் ப்ரூஃப், என் ஜுன்னியில் விழுந்த ப்ரூஃப், உன்னை குண்டி அடித்த ப்ரூஃப், எல்லா ப்ரூஃபும் இருக்குது என்கிட்ட. கோத்தாலக்க இப்போ வந்து எங்கிட்ட போய் வாய் பேசுவேன். இதில் 5-6 ப்ரூஃப் கொடுத்துருப்பேன். அவன் ஒரே ஒரு ப்ரூஃப் எடுத்து ஃபுல் வீடியோ போட்டுக்கிருப்பான். டேய் இதுக்கு மேலேயும் அவனை தானே ஊம்புவேன். அவன் ஜுன்னி தான் எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு போய் சப்புறீங்களே போலி டாக்டர் ஆர்மி. கண்டிப்பாக போய் திருக்கி விட்டு சப்புங்க. அவன் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவான்னு நினைக்கிறேன். டேய் போலி டாக்டரு அவன் ஜோலியை முடிச்சு விட்டேன் நானா. இதை ப்ரூஃபெல்லாம் கொடுத்தது யாருன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல சதீஷ் ப்ரோ, நம்ம ஃபேஸ்புக் அட்மின் இருக்காப்புல, அவர் தான் கொடுத்தாப்புல. எல்லா ப்ரூஃபும் அவர் தான் கொடுத்தாப்புல. நீ முடிஞ்சதை புடுங்கடா டே. புண்டலை விட்டு ஒழுக்க தேவடியா மவனே, தேவடியா புள்ள, தேவடியா மகனே, ஓத்தா புண்டை. நானும் ரைமிங்காக பேசுவேன்டா. ஓத்தால ஏன்னா என் டேப்பிங்க்கு ரிட்டர்ன் டேப்பிங் அடிக்கிறாப்புல. டே உன் சேனலில் போடுறா ஆம்பளையா இருந்த உன் சேனலில் வெறிக்க விட்டு ஓக்குறாயில உன் சேனலில் புண்டை மன. டேய் இதெல்லாம் ஒரு புண்டைகளாக கிடையாது. வாயில் ஊதாடி சுட்டு இருந்த நவீன் ஒரு மதுரைக்காரன், ஒரு பொட்டை தேவடியா அக்கௌண்ட் திருடுற ஒரு தேவடியா அமையாவன். அவன்கிட்ட போய் நீ ஓத்துக்கின்னு இருக்கன. அவன் அக்கௌண்ட்டையும் சேர்த்து திருடிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் அந்த தேவடியா அமையன். ஓத்தாலக்க டேய் வாடா நீ எந்த தான் டேப்பிங் அடிக்கிறேன். நான் காமெடியை சிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டேப்பிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 33 minutes தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் தானே. இவனை ஃபுல்லாக ஓத்தது நம்ம இவ்வளோ நாள் கனவு காணுனதெல்லாம் நடக்க போகுது. தலைவரை வந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து பூலாண்டி பூளை வெட்டி போடுவேன் ஹேக்கர் தாயிலின்ட்டாங்க. ஏண்டா பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இல்லாமல் காசுக்கு எங்கடா போவ? பாவண்டா நீ. ஐயோ பாவம், என்ன பண்ண போறியோ? உன்னை டாக்டர்னு எவனும் மதிக்க மாட்டான். ஊசி போட வந்து அவன் பேஷண்ட்டை பிடிச்சி ஹெட்ஷாட் போட்டுன்னு இருப்பான். அவன் அதுக்கு தான் லாயக்கு, வேறு எதுவும் ஃபுட்டைக்கு லாயக்கு இல்லை. காமெடி ஆக்கி விட்டான் அவனைய கம்யூனிட்டியோட காமெடியே நீ தாண்டா. அவங்க ஓத்தாலக்கு 50 பேர் அக்கௌண்ட்டையும் வாங்கி ஆக்ட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு சுற்றிட்டு இருந்த நாய் நீ என்ன பெரிய புண்டை மாதிரி ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டோன்னா ப்ரூஃப் எடுத்து போட்டோம்ல. ஃபுல் ஆடியோ ஓத்தனா வாயில் இப்போ தூக்கி வச்சு. இப்போ என் பூல் ரெடியாக இருந்தால் வந்துரு குஜராத்லேருந்து குஜாலா வந்துரு. உம்மால உனக்கு குண்டி அடித்து உன் காண்டை தெறிக்க விட்டுருவாங்க இங்கிட்டு. சரிப்பா சூப்பர் வேறு லெவலில் இன்றைக்கி டேப்பிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு டேப்பிங் வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் பாரு, நம்ம பிளாக்கின் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னொரு ரிட்டர்ன் வீடியோ போடுற அப்படின்னு நீ சொன்னேன்னா மவனை நீ உன்னை அடிவாளத்துலேருந்து இழுத்து என் ஃபோனையும் உனக்கு பார்சல் பண்ணி அனுப்புகிறேன்ப்பா. நீ ஃபோனை எடுத்து ஃபுல்லாத்தையும் பாருன்ற அந்த 1 மணி நேரம் கான்வர்சேஷனில் சொல்லியிருக்காப்புல. நீ அடுத்து வீடியோ போடு. அடுத்து விதவிதமாக ப்ரூஃப் வெளியில் வரும். அது எல்லாத்துக்கும் உட்காந்துட்டு நீ கை அடிச்சுட்டு உட்காந்துரு மூடு வருது கை அடிச்சுட்டு உட்காந்துட்டு. இதுக்கு தான் நீ லாய்க்கு புட்டை. உனக்கு சுண்ணியே கிடையாது. ஃபிங்கரிங் தான் போட்டுருணும். நீ உட்காந்து ஃபிங்கரிங் போட்டுக்க, நல்லா ஃபிங்கரிங் போட்டுக்கங்க. ஓத்தா புண்டமனே சுண்ணி. உனக்கெல்லாம் ஓத்தா மரியாதை புண்டையா ஜோக்கு புண்டையாக பேசிக்கிருக்கேன். ஓத்தா ஜோக்கு சீரியஸ் ஆச்சுன்னா வேறு லெவல் ஆகி போயிடும். நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிற, எது வரையும் போயிருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ப்ரூஃப் இருக்குது. மூடிக்கின்னு இருக்கணும். புண்டமனே. இதுதான் அவனுக்கான டேப்பிங் இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக சாரி கைஸ், ரொம்ப பெருசாகிடுச்சு வீடியோ, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த ப்ரூஃபில் வந்துட்டு அந்த மயிராக்கும் இந்த மயிராக்குண்டா இதுக்கு மேலே ப்ரூஃப் வந்துட்டு உங்கள் ஆத்தா தான் கொடுக்குப்பா. அவங்க ஆத்தாவில் வேணால் கூட்டிகிட்டு வா, நான் ப்ரூஃப் அவளுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆத்தா இதுக்கு மேலே உங்கள் ஆத்தா புண்டை 3 பேர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. டிஜிபிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க வந்து எதுக்கு பேசணும்? அறிவில்லையா ஓத்தா? உனக்கெல்லாம் அறிவில்லையா? காசு தான் தெரியுதா? காசு வேணும்னா தேவடியாவை போய் பொழைச்சிக்க. தேவடியாவை உன் புண்டையை போய் விற்றுக்க. தேவடியாவா இதெல்லாம் அவங்க ஆத்தா இந்த போலி டாக்டர் ஆர்மி கூதிக்கு சொல்லிக்கிறேன். உங்கள் ஆத்தால விற்றுக்க, உன் புண்டையை விற்றுக்க. அதில் நல்லா சம்பாதிக்கலாம். நீ நல்லா டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிக்கலாம். உங்கள் ஆத்தா 1 பைசா கொடுக்க மாட்டான் சுன்னிமையன். ஓத்தாலக்க சுன்னிமையன் ஒருத்தன் எங்கள் ஆத்தா புண்டமனை. அந்த ஆடியோவில் கேட்டிருப்பீங்க, 150 ரூபாய்க்கு கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்குன்னு இருக்கேன். அவன் வாங்குறது 2.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம். கரீனா பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் 1.5 லட்சம் கிடைக்கும். யூடியூப்லேருந்து எவ்வளோ கிடைக்குன்னு யாருக்கு தெரியும்?
இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியும். ஓத்தா புண்டை அவனையெல்லாம் செருப்பு கழட்டி அடிக்காமல் விட போகிறான். ஐடி நீ இங்கிட்டு வாடி செல்லமே. அங்கேயே நான் குஜராத்தில் என்ன குண்டியை காமிச்சிக்கிருக்க, யாருக்கு குண்டி அடிக்க, இங்கே வா அவனை குண்டி அடிக்க ஒரு ஆர்மியாக வெயிட் பண்ணிக்கிருக்கு. இன்றைக்கி ப்ரூஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை குண்டி அடித்தது யாருமே இந்த உலகத்தில் நம்ம போலி டாக்டர் இப்படி குண்டி அடிச்சிருக்க மாட்டான். எங்கள் ஆத்தா பிஆர் கேமர்ஸ் டாடே எங்கள் ஆத்தால. ஓகே.